ஃபீடிங் மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து வெயிட் போட்டிருப்பாங்க ஒரு 2 சுத்து. அடுத்த செக்அப் டாக்டர் கிட்ட போகும்போதே ஒரு 5 kg புட்டப் ஆகிட்டு போயிருப்பாங்க டெலிவரிக்கு அப்புறம். என்ன அப்படின்னா வந்து ரைஸ் நிறைய எடுத்துக்கிறது. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மதிய உணவில் வந்து ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவேன். இந்த உருக்குன நெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து குட் கொலஸ்ட்ரால். நம்மளோட கர்ப்பப்பைக்கு முன்னாடி தான் வந்துட்டு நமக்கு சிறுநீர் பை இருக்குது. அப்போ வந்து நம்ம யூரினை ரொம்ப அடக்கிறோம், இல்லை வந்து யூரினே போகாமல் இருக்கோம், நம்ம சரியாக தண்ணி கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நார்மலாக இருக்குது, இல்லை கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து யூட்ரஸில் ஃபைப்ராய்ட் கிடையாது, PCOS கிடையாது, டியூபல் பிளாக்கு கிடையாது, எல்லாமே நார்மலாக இருக்குது, அவருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். இப்போ கர்ப்பம் தரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி PCOS, PCOD, தைராய்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த கர்ப்பம் தரிக்கிறது வந்து லேட் ஆகிட்டே போகுது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லாமல் கூட இருக்கலாம். அப்படின்னா நான் என்ன மாதிரியான சாப்பாடு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான பதில் சொல்லுங்கள் மேம். அதாவது இந்த இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி PCOS வந்து ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்குது. ஒரு 20% வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டியூபல் பிளாக் இருக்கலாம். அதாவது அந்த கர்ப்பமே தரிக்கணும்னாலும் அவங்களோட சினைப்பையில் வந்து ஆரோக்கியமான முட்டை வெளியே வந்து வெடிக்கணும். அது வந்து சினைப்பாதை வழியாக வந்து நம்மளோட யூட்ரஸில் வந்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கர்ப்பம் தரிக்கும். இப்போ வந்து இதில் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆன்ஓவலேஷன், அதாவது ஒழுங்காகவே முட்டை வெடிக்காது. அடுத்து வந்து அண்டவிடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து பிளாக்கேஜ், டியூபல் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சினை பாதையில் வந்து எதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இல்லைன்னா அடிக்கடி மிஸ்கேரேஜஸ் இருக்குன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து கரெக்ட் சைஸில் இருக்காது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன்டுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்ன 30% அன்எக்ஸ்பிளைன்டு ரீசன்ஸ். எதனாலேனே எனக்கு தெரியாது. இப்போ இந்த அன்எக்ஸ்பிளைன்டு ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆனால் பட் வந்து எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர், நான் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நார்மலாக இருக்குது, இல்லை கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து யூட்ரஸில் ஃபைப்ராய்ட் கிடையாது, PCOS கிடையாது, டியூபல் பிளாக்கு கிடையாது, எல்லாமே நார்மலாக இருக்குது, அவருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டயட் பேட்டர்ன்ஸு அண்ட் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, மார்னிங் எழுந்தவுடனே வந்துட்டு ஒரு எளிமையான ஒரு மெடிடேஷன் அல்லது வந்துட்டு ஒரு நடைப்பயிற்சி, ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குன்னா ஒரு ஹெல்த்தி வாக்கிங் ஒரு ½ அன் ஹவர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு பெண்களாக இருந்தால் யோகாசனம் அப்படின்னு சொல்லும்போது பட்டர்ஃப்ளை யோகாசனம், சேது பந்தாசனம், அடுத்து வந்து சலபாசனம், இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, யோகாசனங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் வந்து ஃபுட்டில் மெயினாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ எடுக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு. அதில் ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கனாலே தெரியாது. அடுத்து நல்லெண்ணெய், நம்ம நிறையா பேர் மறந்துட்டோம். செக்நாட்டில் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. கருப்பு எள்ளு, அதே மாதிரி கருப்பு உளுந்து, இதெல்லாம் என்ன அப்படின்னா நல்லா வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சின்னதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம வீட்டில் நம்மளை எப்படி பாதுகாத்துவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பின்னாடியும் நம்மளை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதாவது உளுந்து, இப்போ உளுந்த வடையே சாப்பிட்றாங்க அப்படின்னா வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்தலாம், உளுந்தங்கஞ்சி பயன்படுத்தலாம், உளுந்து துவையல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கன்சீவ் ஆகிறோம் இல்லையா, அந்த கர்ப்ப காலத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களையும் என்ன மாதிரியான ஃபுட்டுகளையும் கடைப்பிடிக்கணும் மேம்? கண்டிப்பாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எய்தர் வந்துட்டு நட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக வந்து கொழுப்பு சத்தான முந்திரியை வந்து தவிர்த்தரலாம், பாதாம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா இது வந்து சூட்டப் பண்ணி விட்ரும். அதனால் பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி இல்லாமல் சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி மார்னிங் டிஃபன் கொண்டு வரலாம். இல்லை ஒரு கீரை சூப் அந்த மாதிரி கொண்டு வரலாம். மதியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாதத்தோட அளவை குறைச்சிட்டு நம்மளோட காய்கறிகள், அதாவது ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஐட்டம் இல்லாமல் அவியல், கீரை கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது. அதே மாதிரி நல்ல நீர் காய்கறிகள், சொரக்காய், தடியங்காய், பூசணிக்காய்,
பீர்க்கங்காய், இந்த மாதிரியான நேச்சுரலான நம்மளுக்கு அந்தந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து கீரைன்னு பார்க்கும்போது முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், அடுத்து வந்து சிறுகீரை எடுத்துக்கலாம், பசலைக்கீரை எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பர் அயன் ரிச் ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சுரலாகவே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடை, போண்டா, பஜ்ஜி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு டெய்லி ஒரு கப் சுண்டல், அவிச்ச பயிர் ஏதாச்சும் ஒன்று, ஒரு சுண்டலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தட்டைப்பயிராக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு. அடுத்து வந்துட்டு நைட்டு டின்னருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை தோசை, ஒரு நாள் ராகி உப்புமா, இந்த மாதிரி சாப்பாடு. அவங்களோட ஹெல்த் பேட்டர்னை வந்து டயட் பேட்டர்னையும் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் தான். சில பேர் அந்த இன்ஃபெக்ஷனை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது. அது ஒரு நார்மலாக வந்து வெயில் காலத்தில் வந்து அப்படி தான் இருக்கும், அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு புண்ணு வந்திருக்கும், அது ஏதோ ஹீட்னால வந்திருக்கும் அப்படின்னா அதில் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அப்படி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால கல்ச்சர் வேற போகும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அதையும் நம்ம கண்டுக்கிறது இல்லாமல் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அந்த இன்ஃபெக்ஷனில் இருந்து நம்ம எப்படி விடுபடலாம், அது வராமல் எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம்? அதாவது அனட்டமிக்கலாக பார்க்கும்போது நம்மளோட கர்ப்பப்பைக்கு முன்னாடி தான் வந்துட்டு நமக்கு சிறுநீர் பை இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து நம்ம யூரினை ரொம்ப அடக்கிறோம், இல்லை வந்து யூரினே போகாமல் இருக்கோம், நம்ம சரியாக தண்ணி கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணிட்டு வந்து டாக்டர் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக சிறுநீர் போகுது, எனக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, இல்லை சில நேரம் சம்திங்ஸ் எனக்கு அதில் நுரையாக போகுது, யூரின் போயிட்டு எந்திரிச்சு பார்த்தோம்னா அதில் ஃபுல்லாக நுரையாக இருக்குது, ஃபோர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு பேட் ஓடர் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ஈகோலை இன்ஃபெக்ஷன் இருக்கா, எந்த அளவு கவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெடிசன் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆயிரும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அவங்களோட இப்போ வெஜைனல் ட்ரைனஸ் இதெல்லாம் இல்லாமல் அவங்களோட பிஹெச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தொற்றுகள் வந்து அந்த இடத்துல வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு திரிஃபலா சூரணத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக ஒரு கப் ஹாட் வாட்டரில் வந்துட்டு திரிஃபலா சூரணத்தை போட்டுட்டு வீட்டிலேயே எளிமையாக வந்து இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணால் அந்த இடத்துல ட்ரைனஸ் வராது, சீக்கிரமாக தொற்றுகளும் வராது. பெண்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. எதுக்குமா இப்படி ஒல்லியாக இருக்கிற, சாப்பிடவே மாட்டியா, அவங்க வீட்டில் சாப்பாடே தர மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க. எப்படி வெயிட் போட்டிருக்காங்கங்கிறதே தெரியாது. அதே மாதிரி சில பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் போட்டிருப்பாங்க, இல்லை குழந்தை பெற்றதுக்கப்புறம் வெயிட் போட்டிருப்பாங்க. எதனால் அந்த ஓவர் ஒபிசிட்டி வந்து எதனால் வருது மேம்? ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இது ஜெனட்டிக்காக இருக்கலாம், அதாவது பரம்பரை காரணமாக. இப்போ வந்து அவங்க அம்மா பாட்டி எல்லாம் எப்படி அது மாதிரி இப்போ வந்து ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 50 kg 60 kgயில் இருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசை தாண்டினோடனே இல்லை ஒரு 40 வயசை நெருங்க போகும்போது அப்படி டபுளாக மாறுவாங்க. ஒரு 10 kgs புட்டப் ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு ஒரு 15 kgs புட்டப் ஆயிடுச்சு, என்ன டாக்டர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவசரமாக வருவாங்க நம்மக்கிட்ட. எனக்கு ஏதாச்சும் ஒரு மெடிசின் சொல்லுங்கள், எனக்கு வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்து அண்ட் ஆல்சோ நம்மளோட மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து அண்ட் ஆல்சோ மென்டல் ஹெல்த் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. அது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு, அதாவது என்னால் முன்ன மாதிரி தூங்க முடியல, முன்ன மாதிரி இருக்க முடியல, ஃப்ரீயாக இருக்க முடியல. இது வந்து எல்லா பெண்களுமே இந்த ஃபேஸை வந்து கடந்து தான் வரணும். ஸோ வந்து அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்துக்கணும் அப்படின்னா நம்மளே தான் நம்மளை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும். அதாவது இப்போ செல்ஃப் ஹைஜீன் மாதிரியே செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரியே இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான டைமை நம்ம ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு திங் நமக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து லோ கார்ப் டயட், அதாவது நிறையா ஃபீடிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து வெயிட் போட்டிருப்பாங்க ஒரு 2 சுற்று. அடுத்த செக்கப்புக்கு டாக்டர் கிட்ட போகும்போதே ஒரு 5 kg புட்டப் ஆகிட்டு போயிருப்பாங்க டெலிவரிக்கு அப்புறம். என்ன அப்படின்னா வந்து ரைஸ் நிறையா எடுத்துக்கிறது, நமக்கு என்ன தேவையோ. இப்போ வந்துட்டு நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதாவது லோ கார்ப் டயட் எடுத்துகிட்டு ஃபைபர் நிறையா எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும். இப்போ புரதச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது அசைவமாக இருந்தால் வந்து நம்ம வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். சைவமாக இருக்காங்க அப்படின்னா பன்னீர், சீஸு, சோயா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இப்போ சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்,
நான் வந்து 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லை எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க ஒரு 30-32 வயசில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் குழந்தை பெற்றுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க ஒரு 25-26 அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க எடுத்திருக்கணும், என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்? அப்படி இல்லையா, நான் வந்து எதுவுமே பண்ணல மேம், எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இப்போ எனக்கு 32 வயசு, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் குழந்தைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது பெண்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு லேட் மேரேஜ் இருக்கும், ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து மேரேஜ் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எர்லியராகவே மேரேஜ் இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டயட் பேட்டர்ன் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி லோ கார்ப் டயட்டு, அடுத்து வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடாமே இருக்கிறது. நான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, ஜூஸ் டயட் ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி டயட் பேட்டர்ன்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ, அதாவது கார்போஹைட்ரேட்டே எடுக்காமல் இருக்கிறது, சாதமே எடுக்காமல் இருக்கிறது. அப்போ வந்து எப்படி நமக்கு ஸ்ட்ரென்த் எனர்ஜி கிடைக்கும்? இப்போ நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட் தான் வந்து நமக்கு எனர்ஜியே, அதுதான் நம்ம பாடியில் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து தேவைப்படுது. அடுத்து வந்துட்டு ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகுது. ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புக்கு வந்து தேவை தான். எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அதே மாதிரி ஃபேட்டு, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெய் தோசையை நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர், அது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு தான் சொல்லணும். மதிய உணவுல வந்து எடுத்துக்க மாட்டாங்க சில. கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மதிய உணவில் வந்து ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவேன். இந்த உருக்குன நெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து குட் கொலஸ்ட்ரால், சரிங்களா? அதே மாதிரி பால் வந்துட்டு கால்சியம் ரிச் ஃபுட்டு, இதை விட பெஸ்ட்டு ரிச் கால்சியம்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 ml வந்து எடுக்கணும் லேடிஸ் வந்து, அதாவது யங் ஏஜில் வந்து எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து 30 இயர்ஸை கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து இருக்குது கால்சியம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையும் தான். முருங்கை வந்து கீரை மட்டும் இல்லாமல் அதோட ஈர்க்கு, அந்த குச்சி இருக்கும்ல, அதையும் வந்துட்டு சேர்த்து போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு சூப் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பவுல். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை சூப் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கால்சியம் டெஃபிஷியன்சின்றதே வராது. அடுத்து பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். வெயிலுக்கே எக்ஸ்போஸே ஆக மாட்டாங்க. அதை விட பெஸ்ட்டு விட்டமின் டி வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம், இதில் அந்த கால்சியமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான அவங்களுக்கு கால்குலேட்டடாக அவங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம்? வீட்டில் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஓகே. யோக பயிற்சிகள்னு சொல்லும்போது பட்டர்ஃப்ளை போசஸ், பட்டர்ஃப்ளை ஆசனம், அடுத்து வந்துட்டு சலபாசனம், ஓகே, சேது பந்தாசனம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம், இது ரெண்டையும் பண்ணோம். அதாவது நாடி சுத்தி அப்படிங்கும்போது லெஃப்ட் நாஸ்ட்ரில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு 1:4:2 ரேஷியோவில் பண்ணணும். இழுத்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதே மாதிரி வலது நாசியில் வந்து மூச்சை விடுறது, அதே மாதிரி ரிவர்ஸ். இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலும் கரெக்டாக கிடைக்கும், நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட அங்கங்கள், அதாவது நம்ம கர்ப்பப்பை ஆகட்டும், நம்ம லிவர் ஆகட்டும், நம்ம பேங்க்ரியாஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும். என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியல, மந்த்லி ஒர்க்கானாலும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணணும். ஸோ எனக்கு அது கூட பண்ண முடியல, எனக்கு வந்து ஹெவி ஒர்க்காக இருக்குது, இல்லைன்னா என்னோட சூழ்நிலை அமையவே மாட்டிக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் இருக்குது அப்படின்னு வீட்டிலிருந்தே அறிஞ்சுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி நோய்கள் இருக்குன்னு ஒரு 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 தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த தெளிவுக்குமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். அதாவது எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே இல்லை வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒழுங்காக வந்தாலுமே ப்ளீடிங் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு சதக்குப்பை எடுத்துக்கலாம். சதக்குப்பை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லி சேர்த்து சதக்குப்பை கஷாயம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஊற வைத்த நீர், இல்லை வெந்தய கஞ்சி, வெந்தய களி. அடுத்து வந்து கருப்பட்டி நம்மளோட உணவில் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். கருப்பட்டி, நல்லெண்ணெய், அதே மாதிரி கருப்பு எள்ளு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிராய்லர் சிக்கன் ஃபஸ்ட்டு திங் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம், மட்டனும் எடுத்துக்கலாம், ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான டயட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும். அறவே வந்துட்டு நம்ம வந்து பிராய்லர் கோழி, அதே மாதிரி அந்த முட்டை, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரியான ஃபுட் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே மேம். இப்போ இயற்கையான முறையில் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன மாதிரியான டேப்லெட்ஸ் இருக்குது? ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்க எளிமையான குறிப்புகள் சொன்னாலும் சில பேரால் அந்த குறிப்புமே செஞ்சு சாப்பிட முடியாது, என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேங்குமே இருக்கிறாங்க. டேப்லெட்டாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன், ஒரு டானிக் இருந்தால் சொல்லுங்கள் நான் குடிக்கிறேன், அப்படி இருக்கிற ஒரு கேங்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் மேம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ். ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் வந்துட்டு சதக்குப்பை, அசோகு போன்ற நல்ல மூலிகைகள் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் யூட்ரைன் டோனர். இதை வந்து நீங்கள் டெய்லி வந்துட்டு காலையில் 2 இரவு 2 எடுத்துகிட்டு வரும்போது PCOS இல்லை எனக்கு டிஸ்மெனோரியா இருக்குது, பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப வலியாக இருக்குது, இல்லைனா வந்துட்டு எனக்கு ஒழுங்காகவே பீரியட் வரலை, எனக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, அமெனோரியா பிரச்சனையாகலாம், இல்லை டிஸ்மெனோரியாவாக இருக்கலாம், இல்லை அதிகமான பெரும்போக்கு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மெடிசன் எடுத்துகிட்டு வரும்போது யூட்ரஸை வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணும். இன்றைக்கி பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம வந்து பெண்களை வந்து நம்ம நினைப்போம், நம்ம பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். இல்லைனா அந்த அன்னையர் தினம் இல்லைனா மகளிர் தினம் அன்றைக்கி பெண்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி பாராட்டுவோம். பட் அன்றாட வாழ்க்கையில் பெண்களை வந்து நம்ம கவனிக்கிறதே கிடையாது, பெண்களும் அவங்கள வந்து கவனிக்கிறதே கிடையாது. ஸோ இவ்வளோ பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணலன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறையே இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து அகைன் செய்யவே மாட்டாங்க, கண்டிப்பாக திருத்திப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய சொல்யூஷன் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு கூட உட்காந்து ரொம்ப புன்னகையோடு எங்களுக்கு கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஒரு அழகான விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 2ஆம் வாரம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994244111, 9500946634, 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.